அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை செய்க இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சூரா ஆதியாத் பார்த்துட்ருக்கோம். 6 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வசனங்களை வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإنه على ذلك لشهيد وإنه على ذلك لشهيد وإنه وفتحة همزة كسرة واي نون مشددة இந்த இடத்துல குன்னா செய்யணும். ஹூ பக்கத்தில் குட்டியாக ஒரு வாவு கொடுத்துருக்கா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது 2 ஹரக்கத். சில குரானில் இப்படி கொடுக்காம மேலேயே உல்ட்டா தும்மாவை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 2 ஹரக்கத். ஸோ அதுக்கு இந்த பக்கம் கொடுத்துருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல 2 ஹரக்கத் அளவு நீட்டணும். லாம்ல என்ன இருக்குது, அலிஃப் சகீரா 2 ஹரக்கத். தால்லையும் அலிஃப் சகீரா 2 ஹரக்கத். இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். லஷஹீது. ஸோ இந்த இடத்துல முடியும் போது வசனத்துடைய முடிவில் தால் வந்திருக்கு. தால் சுக்கூனில் வரும்போது கல்கலத்துல் குப்ரா பெரிதாக கசிச்சு ஓதணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏமத்தா வந்திருக்கிறதுனால இது மத்துல் ஆரிது. ஏன் மத்துல் ஆரிது? நேத்திக்கான வசனம் நம்ம முடித்தோம் இல்லையா, அதில் கேனூத் அப்படி முடிச்சிருப்போம். ஸோ மத்துல் ஆரி தொடர்ந்து வருது. 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. முந்தைய வசனத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணி இங்கே இதுக்கு கொடுங்க. அடுத்த ஆயாலுமே ஷதீதுன்னு வருது. ஸோ அதுக்கும் அதே மாதிரி கொடுங்க. 8th ஆயா. وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. வாவ் ஃபத்ஹா ஹம்ஸா கஸ்ரா வாஇ நூன் முஷத்தா குன்னா செஞ்சு ஓதணும். ஹூல என்ன இருக்குது, அதே தான் சேம் 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். லிஹுப்பி ஹா லைட்டாக உச்சரிக்கணும். பால ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும். லாம் சுக்குன் இருக்குது சேர்த்து ஓதுங்க. ஹைரி ஹா வந்து வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுங்க. ஹைரி ராத் கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு, மெல்லினமாக ஓதுங்க. லஷதீத் இந்த இடத்துலையும் தால் சுக்குன் பேச்சு வசனத்துடைய முடிவில் வந்திருக்கு. கல்கலத்துல் குப்ரா பெரிதாக சுற்றி ஓதணும். அதுக்கு முன்னாடியே யாமத்தா இடம் வச்சிருக்கு. மதுல் ஆரித் 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். முந்தைய வசனங்கள் நீங்கள் இப்போ 4 ஓதிருக்கீங்களான்னா அதே நீங்கள் கண்டினியூ பண்ணி 4ஆகவே ஓதிடுங்க. 6 நான் கொடுத்து ஓதுறேன் அப்படின்னா சில பேர் ராகம் நீட்டி ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க. 6 கொடுத்து ஓதுறீங்கன்னா அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே, 2 ஆயம் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. முக்கியமான விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு உள்ளது ஷஹீத், செகண்ட் உள்ளது ஷதீத். இது வந்து அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 2 வசனங்களோட இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.